ஹாய், இன்னைக்கு சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், பொட்டுக்கடல, சோம்பு, தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பட்டை. நான் பூண்டு சேர்க்கல, இதான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், மல்லி, புதினா அதை நல்லா போட்டு வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதக்குனா தான் திரண்டு போகாமல் நல்லா ஒரு மாதிரி தண்ணியாக இல்லாமல் இருக்கும். எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு போட்டு. அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்ருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதெல்லாம் அந்த ஓரத்தில் தான் போய் நிற்கும். அதனால் நல்லா அதை வலித்து சேர்த்து விட்டுக்கோங்க குழம்புல. இப்போ சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா.